அனைவருக்கும் வணக்கம். வரக்கூடிய செப்டம்பர் 21 அமாவாசை, அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில வரக்கூடிய அமாவாசை. இதே புரட்டாசி மாதத்துல வரக்கூடியது, குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமையில வர இருக்கு. இந்த அமாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்த மகாலய அமாவாசையாக அனுஷ்டிக்கப்படுது. ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய இந்த மகாலய அமாவாசை இறந்து போன நம்மளுடைய முன்னோர்களுக்கு திதி கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அமாவாசை அப்படின்னு நம்ம சொல்லணும். இந்த புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய அமாவாசையில மட்டும்தான் நம்ம முன்னோர்கள் நம்ம கூடவே தங்கி இருந்து அவங்களுடைய ஆசையை நமக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவா ஆடி அமாவாசை, தை அமாவாசை நாட்கள்ல நம்ம திதி கொடுக்க மறந்துட்டோம் அப்படின்னா கூட இந்த மகாலய அமாவாசை அன்னைக்கு நீங்க தாராளமாக கொடுக்கலாம். மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது. மகாலயபட்சம் செய்யாதவனுக்கு மண்கலம் உண்டாகாதுன்னு கூட சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இந்த நாள் மிகவும் உயரிய ஒரு நாளாக இருக்கும். ஸோ இந்த நாள் அன்னைக்கு விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு வருஷம் முழுவதுமே நீங்க அமாவாசை அன்னைக்கு விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுத்த பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இப்ப இந்த நாள்ல நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் அப்படின்றது பாத்தீங்கன்னா, நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையை முற்றிலுமாக நீக்கும். ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் தான். இதுக்கு தேவையானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெல்லம். பொதுவா அமாவாசை காலையில தர்ப்பணம் கொடுக்கறது, முன்னோர்கள் வழிபாடு, இது எல்லாமே நம்ம செய்யணும். காலையில நேரத்துல வாசல்ல கோலம் போடக்கூடாது. ஆனா மாலை நேரம் அப்படின்றது பாத்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு செய்வதற்கு உகந்த நேரமாக சொல்லப்படும். ஸோ மாலை நேரத்துல உங்க பூஜை ரூமுக்கு போய் நீங்க எப்பொழுது போல தீபங்கள் போடலாம். அப்படி போடும்போது இந்த ஒரு விஷயத்தை தவறாம செய்யணும். உங்க குலதெய்வத்தை மனசார வேண்டிட்டு கொஞ்சம் வெல்லம், மண்டை வெல்லம் எடுக்கலாம், கருப்பட்டி எடுக்கலாம், பனை வெல்லம் எடுக்கலாம். இல்ல வெள்ளை சர்க்கரை தான் என்கிட்ட இருக்கு, நாட்டு சர்க்கரை தான் என்கிட்ட இருக்கு அப்படின்னா கூட அதையும் நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். உங்க வலது உள்ளங்கையில வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்க குலதெய்வத்துக்கிட்ட மனசார உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கடன் பிரச்சனை தீர்ந்து போகணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பிரார்த்தனை பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதை உங்க வீட்டுடைய நிலைவாசல் இருக்கு பார்த்தீங்களா, நிலைவாசலுக்கு 2 பக்கமும் கொஞ்சமா தூவி விடும். இப்படி தூவி விடும்போது, ஸோ இப்போ நீங்கள் காலையில் இப்போ மதியானம் ஒரு 6 மணி போல் நீங்கள் இதை பண்ணுறீங்க. பூஜை ரூமில் போயிட்டு வேண்டிட்டு செல்வம் நிறையா பெருகணும், கடன் தீரணும் அப்படின்னு வேண்டிட்டு ஒரு சின்ன கிணத்துல போட்டு சுவாமி பாதத்திலேயே வச்சிடணும். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நிலைவாசல் 2 பக்கமும் அந்த வெள்ளத்தை தூவி விடுங்க உங்களுடைய கையால். தூங்கிட்டு எங்கள் கஷ்டங்கள்லாம் தீரணும், கடன் பிரச்சனை எல்லாம் நீங்களும் வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஒன்ஸ் தூவிட்டீங்க அப்படின்னா வெளியே போகக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே இருக்க மாதிரி. அதனால்தான் படுக்க போகிறதுக்கு முன்னாடி அப்படின்னு நான் குறிப்பிட்டு சொல்கிறேன். அடுத்ததா என்ன பண்ணணும் அப்படின்னா, காலையில் நீங்கள் எந்திரிச்சு வந்து அந்த எறும்புக்கு போட்டிருந்ததை பாருங்கள். அதை அந்த சர்க்கரையை எறும்புகள் சாப்பிட்டுச்சு அப்படின்னாலே உங்களுடைய கர்ம வினைகளை அந்த எறும்பு எடுத்து கொண்டு விட்டது. ஸோ உங்களுக்கு கடன் பிரச்சனை, பணப்பிரச்சனை, உங்களை பாடாப்படுத்தக்கூடிய பலவிதமான பிரச்சனைகள் நீங்கும் அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை அந்த இதை சாப்பிடல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அதை எடுத்துட்டு போயிட்டு உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஏதாவது கோவில் இருக்கும் பார்த்தீங்கன்னா, கோவில்ல நிச்சயமா மரம் இருக்கும். அந்த மரத்துக்கு அடியில கொஞ்சம் பச்சரிசி இருக்கும் பார்த்தீங்கன்னா, பச்சரிசி மாவு. அந்த பச்சரிசி மாவோட இந்த வெள்ளத்தையும் மிக்ஸ் பண்ணி கோவில்ல இருக்கக்கூடிய மரத்துக்கு கீழே நீங்க தூவி விட்டு வந்துருங்க. ஸோ இப்படி தூவும் போது என்னாகும் பார்த்தீங்கன்னா, அங்கு கோவில் இருக்கக்கூடிய எறும்புகள் அதை சாப்பிடும். இப்படி அமாவாசை அன்னைக்கு நம்ம வாயிலா ஜீவராசிகளுக்கு அந்த உணவு அளிக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய புண்ணியமாக சொல்லப்படுது.
அந்த நாளில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு 2 பேருக்காவது சாப்பாடாவது வாங்கி கொடுங்க. நீங்கள் என்னதான் சாப்பாடு வாங்கி கொடுத்தாலும் இந்த ஒரு பரிகாரத்தையும் மறக்காமல் செய்யுங்க. ஸோ இப்படி செய்யும் போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி நல்ல பணவரவு, குலதெய்வத்துடைய அருளினால் கிடைக்கும். உங்கள் கடன் பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும்.